மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் மூத்த குடிமக்கள் தள்ளாத வயதிலும் தங்கள் ஜனநாயக கடமையாற்றியது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்றது. வாக்காளர்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களித்த நிலையில் திருப்பூர் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாளையம் வாக்குச்சாவடியில் கோவிந்தம்மாள் என்ற 90 வயது நிரம்பிய மூதாட்டி வாக்களிக்க வந்தார். அவரை சக்கர நாற்காலியில் அமர வைத்து உள்ளே அழைத்துச் சென்றனர். அவருக்கு பெண் காவலர் ஒருவர் வாக்களிக்க உதவி செய்தார். இதேபோன்று தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட கடம்பூர் இந்து நாடார்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு உள்ள வாக்குச்சாவடியில் 88 வயதான ராமலட்சுமி என்ற மூதாட்டி ஆர்வத்துடன் வந்து வாக்கினை செலுத்தி தனது ஜனநாயக கடமை நிறைவேற்றினார். நாகை தொகுதிக்குட்பட்ட வாழ்மங்கலம் கிராமத்தை சேர்ந்த காமாட்சி என்ற மூதாட்டி தனது 101 வயதிலும் வாக்குச்சாவடிக்கு சென்று தனது ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளார். இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில் பணியாற்றிய தியாகி கணபதியின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தங்கியிருந்த இவர் 150 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தனது சொந்த கிராமத்திற்கு வந்து வாக்களித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வாக்குச்சாவடியில் முத்தாயம்மன் என்ற 100 வயதான மூதாட்டி ஒருவர் தனது தள்ளாத வயதிலும் வாக்குச்சாவடிக்கு நேரில் வந்து வாக்களித்துள்ளார்.